வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டிக்கான நெக்ஸ்ட் பாசிபிள் மூவ்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம நெரேட்டிவ் பில்டிங்கில் என்ன பண்ண போகிறோன்னா வீக்லி ரேஞ்சஸ் டிஃபைன் பண்ண போகிறோம். வீக்லி ரேஞ்சஸ் நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போகிறோன்னா போன வாரத்துக்கான ஹை, இந்த வாரத்துக்கான லோ, இதை மட்டும் மார்க் பண்ணிக்க போகிறோம். என்ன அப்புறமா வீக்லியில் ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். வீக்லியில் வந்து பார்த்திங்கனாக்கா அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேஸ் தான் ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வீக்லியில் ஏதாவது பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாயிண்ட் இருக்குனாக்கா நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் கீழே இருக்குது. டிமாண்ட் ஜோன் அப்படின்னா என்னென்னா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்தால் லாஸ்ட் கேண்டில். ஸோ மார்க்கெட் இப்போது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, சப்போஸ் நான் வந்து மறுபடியும் ரெஸ்யூம் பண்ண போகிறேன், அப்வர்ட் ட்ரெண்டை ரெஸ்யூம் பண்ண போகிறேன்னாக்கா நம்ம கீழே வரத்துக்கு ரெடியாக இருக்குது. வந்ததுக்கப்புறமா தான் நான் அப்வர்ட் ட்ரெண்டில் போவேன். எய்தர் மார்க்கெட் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு அப் ட்ரெண்டுக்கு ரெஸ்யூம் ஆகலாம், இல்லை மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிட்டு டவுன் ட்ரெண்டுக்கு திருப்பி ரெஸ்யூம் கூட ஆகலாம். இதுதான் நம்மளுக்கு வீக்லியில் கிடைக்கிற பிக்சர். ரெண்டாவது வந்து அப்சைடில் வந்து வீக்லி டார்கெட்ஸ், எக்ஸ்டெண்டட் டார்கெட்ஸ் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தாக்கா, எக்ஸ்டெண்டட் டார்கெட்ஸ் லாஸ்ட்டாக இருந்த ஸ்விங் ஹை பாயிண்ட்டையும் நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு வீக்லியில் கிடைக்கிற பிக்சர். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் போய்க்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேமில் கிளியராக மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்த மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேஸ், லோ அண்ட் ஸ்டெடியாக ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேஸ் தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மற்றபடி டெய்லியில் நம்மளுக்கு எதுவும் பெரிய லெவலில் சிக்னிஃபிகண்ட்டாக பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது. 4 hours டைம் ஃப்ரேம்ஸில் பார்த்தாக்க 4 hours நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னென்னா, நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்மால் டிமாண்ட் ஜோன் ஓப்பனில் இருக்குது, ஒரு இம்பேலன்ஸ் ஜோன் ஓப்பனில் இருக்குது. இம்பேலன்ஸ் ஜோன், டிமாண்ட் ஜோன் அதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, 3 கேண்டில் எடுத்துக்கிட்டோம்னா விக் டு விக் நம்மளுக்கு டச் ஆகணும். அதாவது இப்போ இந்த கேண்டில், இந்த பாக்ஸ் வரைகிறதுக்கு முன்னாடியே நான் காமிக்கிறேன். இந்த கேண்டிலோட விக் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது. இந்த கேண்டில், தேர்ட் கேண்டிலோட விக் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஸ்மால் கேப் இருக்குது இல்லைங்களா, இதை தான் நம்ம இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இம்பேலன்ஸ் இருக்கிற ஜோன் எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம், டிமாண்ட் ஆர் சப்ளை ஜோன்ஸாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் இப்போதைக்கு வந்து என்னென்னா, இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் கொடுத்த மார்க்கெட் ரெஸ்யூம் பண்ணோன்னா பாசிபிள் டவுன் சைட் டார்கெட்ஸ் வந்து நம்மளுக்கு 25,200 வரைக்கும் இமீடியட்டாக வர்றதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட டவுன்வர்ட் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இமீடியட்டாக. ஸோ நெக்ஸ்ட்டு அப்வர்ட் ரேஞ்ச் நம்ம போகணும். மார்க்கெட்டிங்கை வந்து நம்ம இந்த டிமாண்ட்லேருந்து, அதாவது இன்டியூஸ்மெண்ட் ஜோன்லேருந்து ரியாக்ட் ஆகிருக்கு. இன்டியூஸ்மெண்ட் ஜோன் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இங்கே ஒரு டிமாண்ட் ஜோன் மார்க் பண்ணியிருக்கோம். நடுவில் இருக்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம டிமாண்ட் ஜோனுன்னு மார்க் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக அதெல்லாம் இன்டியூஸ்மெண்ட் ஜோன்ஸ் அப்படிம்போம். எப்பயுமே மார்க்கெட் வந்து கடைசி இந்த லெக் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷனில் கடைசி டிமாண்ட் ஜோன் இல்லை கடைசி சப்ளை ஜோன் நோக்கி தான் மார்க்கெட் எப்பயுமே போகும். அதுக்கு நடுவில் இருக்கிற மார்க்கெட் வந்து இப்போ ஃபெயில் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு கீழே இருக்கிற லாஸ்ட் டிமாண்ட் ஜோன் வரைக்கும் வரலாம். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு ரியாக்ட் ஆகிற மார்க்கெட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் மேலே போகுது அப்படிங்கிறது தெரியாது. அது வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கலாம். ஸோ ஃப்ரைடே நம்மளுக்கு என்ன செஷன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு கீழே அந்த இன்டியூஸ்மெண்ட் ஜோன் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே இருக்கிற சப்ளை, அதாவது கேப் டவுன் ஓப்பன் ஆனாலே லாஸ்ட்டு கேண்டில் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்கிற க்ளோஷருக்கான லாஸ்ட் கேண்டில் வந்து நம்மளுக்கு சப்ளையாக ஆக்ட் ஆகும். அந்த சப்ளையை உடச்சிட்டு மேலே போயிருக்காங்க. ஸோ சப்ளையை ரெஸ்பெக்ட் பண்ணல. சப்ளையை தொடும்போது எப்பயுமே மார்க்கெட் இமீடியட் ரியாக்ஷன் கொடுக்கல அப்படிங்கிறபோது இந்த சப்ளை ஃபெயில் அப்படிம்போம். ஸோ சப்ளை ஃபெயில் ஆகும்போது நம்மளுக்கு என்ன நெக்ஸ்ட் இமீடியட் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேலே நம்மளுக்கு வேறு ஏதாவது ஓப்பன் சப்ளை ஜோன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு ஓப்பன் சப்ளை ஜோன் நம்மளுக்கு 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்குது. இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற இம்பல்சிவ் கேண்டில் இது தான். ஸோ விக் டு விக் நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னாக்கா இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ரெஸ்யூம் பண்ணணும் அப்படின்னாக்கா பாசிபிள் அப்சைட் டார்கெட்ஸ் 25,700 to 760 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம ட்ரேடிங் ரேஞ்ச் டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இது வரைக்கும் ஸ்மால் ரீகேப் பண்ணுறோன்னா வீக்லியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம், ரேஞ்சஸ் டிஃபைன் பண்ணோம், டெய்லியில் என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு பார்த்தோம், பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மார்க் பண்ணோம். நெக்ஸ்ட்டு 4 hours நம்ம ரிஃபைன் பண்ணோம் ரேஞ்சஸை. நெக்ஸ்ட் இப்போ 1 hour நம்ம இன்னும் ரிஃபைன் பண்ணியிருக்கோம் ரேஞ்சஸை. ஓகேங்களா. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு ஆக்சுவல் செட்டப் ஃபார்மேஷன் நம்ம 10 minutes or 5 minutes போய் பண்ண போகிறோம். இப்போ 10 minutes பார்த்தோம்னாக்கா லாஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்தது இந்த பாயிண்ட் தான். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்மால் சப்ளை ஜோன் இருக்குது. இது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இருந்தாலும் நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் இந்த சப்ளை ஜோனை உடச்சிட்டு மேலே போகிறாங்க அப்படின்னாக்க நம்ம இம்மீடியட்டாக
அப்சைட் டார்கெட் நெக்ஸ்ட்டு சப்ளை ஜோன் வரைக்கும் போகலாம். இது ட்ரேட் நம்பர் 1. அதாவது சப்போஸ் 25,575 அப்படிங்கிற ரேஞ்ச் 25,575 அந்த ரேஞ்சை உடச்சிட்டு மேலே போனாங்கன்னா இம்மீடியட்டாக நம்மளுக்கு ஒரு ஸ்மால் புல் பேக்லேயே நம்ம நெக்ஸ்ட்டு 25,690 to 680 இன்ஃபேக்ட் இன்னும் ப்ரிசைஸாக நம்ம அவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் பார்த்தோம், இன்னும் பர்ஃபெக்டாக ட்ரேடை முடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங் பாயிண்ட் நம்மளுக்கு லிக்விடிட்டி ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்விங் பாயிண்ட் வரைக்கும் நம்ம டார்கெட் வைக்கலாம். அதாவது 680 25,575க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது, 5 to 10 minutes or 15 minutes சஸ்டெயின் ஆகுதுனாலே நம்ம இம்மீடியட்டாக அப்சைடில் 25,680 பார்க்கலாம். இது சினாரியோ நம்பர் 1. மோர் ஃபேவரபிள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்மால் டு ஃப்ளாட் டு ஸ்மால் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் இமீடியட்டாக புஷ்அப் பண்ணிச்சுன்னா, மொமெண்டமோட புஷ்அப் பண்ணிச்சுன்னா இந்த டார்கெட்ஸ் ரொம்ப ஈஸியாகவே பார்த்துடலாம். இந்த டார்கெட்டையும் உடச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாசிபிள் அப்சைட் டார்கெட் வந்து 25,750. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் 25,680 to 670, செகண்ட் பாசிபிள் டார்கெட் 750 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி அப்சைடில். இது வந்து அப்சைட் சினாரியோ. சப்போஸ் இல்லை இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ரிஜெக்ஷன் ஃபேஸ் ஆகுது, மார்க்கெட் வந்து இங்கே போயிட்டு இங்கே ரிஜெக்ஷன் ஃபேஸ் ஆகிட்டு கீழே வரதுக்கு ரெடி ஆகிறாங்க அப்படின்னாக்கா இம்மீடியட் டவுன் சைட் டார்கெட் நம்மளுக்கு நேத்தியோட லோ வரைக்கும் வச்சுக்கலாம் 25,300. இல்லை எக்ஸ்டெண்டட் டார்கெட் வேணும்னா நம்ம இங்கே கீழே டிஃபைன் பண்ண இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். புரியுதுங்களா? சப்போஸ் ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்மளுக்கு இமீடியட்டாக அப்சைட் பார்க்கலாம். இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் ஆகலை, டவுன் சைடில் வர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா டவுன் சைடில் இமீடியட்டாக நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. எப்போ எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்பர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் நடக்கணும். ஸோ இந்த ஹை நம்மளுக்கு பிரேக் பண்ணும்போது இப்போ பாருங்கள் லாஸ்ட்டு ஹை பாயிண்ட் என்ன, நம்மளுக்கு இங்கே இந்த ஸ்ட்ரக்சரோட லாஸ்ட் ஹை பாயிண்ட் இது தான், லாஸ்ட் லோ பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ சப்போஸ் இதுக்கு மேலே பிரேக் பண்ணாங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு இம்மீடியட் ஸ்ட்ரக்சருக்கான லோ பாயிண்ட் இதுக்கு வந்துடும். ஸோ இந்த ஹைக்கு மேலே ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு இந்த லோவை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இம்மீடியட் புல் பேக்கில் நம்ம செல்லிங் ட்ரிகர் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து 25,450க்கு கீழே 25,450க்கு கீழே வராங்க ரெடியாகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இம்மீடியட் புல் பேக்கில் நம்ம செல்லிங் ஆரம்பிக்கலாம். 25,200 வரைக்கும் செல்லிங்கில் போகலாம். இதுதான் நம்ம ப்ரெடிக்ஷன். இந்த மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா ஃபர்தர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச்.